ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்களிடம் சொந்த வீடு இல்லையா? 15 மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 28 மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. 20 லட்சத்துக்கு மேற்பட்ட வீடுகள் தமிழக அரசாங்கத்தால் கட்டப்பட்டிருக்கு. இது வந்து நகர்ப்புற மேம்பாட்டு வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திலேருந்து 20,000த்துக்கு மேற்பட்ட வீடுகள் காலி வீடுகள் இருக்கின்றன. அது வந்து விற்பனைக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2.5 லட்சத்துலேருந்து ஸ்டார்டிங். அது 1 லட்சத்தில் கூட இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்தில். இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதற்கு எப்படி சார் விண்ணப்பிக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. யூடியூப்பில் வந்து என் சேனலில் இந்த வீடியோ போட்டிருக்கு, ஆல்ரெடி ஒரு வீடியோ. அதில் எப்படி சார் அப்ளை பண்ணணுன்ற சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த டவுட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்க சார், இன்னும் எனக்கு கிடைக்கலன்றவங்களுக்கும் இதில் கிளியரான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க்கு. இந்த வெப்பேஜ் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாக்கா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கிடச்சிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குடியிருப்புன்னு ஸ்கீம் சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்கள். புதிய அப்ளிகேஷன், இது புதிய திட்டம் தான். இதில் குயிக் பே, லாகின், சைன் அப்பு, டவுன்லோட் ரிசிப்ட் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பதிவு பண்ணணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் ஆகிடும். அந்த ப்ளே ஸ்டோரில் நம்ம குடியிருப்புன்னு சொல்லிட்டு ஆப் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிங்க. இதான் ஆப்பு. இந்த ஆப்பில் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் அதனால் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணேன். கான்டாக்ட் பண்ணி யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டமாக இருந்தது செய்ய. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிவு எஸ்டேட் அலுவலகம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் உங்கள் மாவட்டத்துக்கான ஃபோன் நம்பர் பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோன் நம்பர் கால் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, மதுரை எல்லாமே கொடுத்துருக்காங்க. பெரம்பலூர் எல்லா மாவட்டத்துக்குமே கொடுத்துருக்காங்க. உங்கள் மாவட்டம் எதுவோ அதை பேஸ் பண்ணி ஒரு 23 மாவட்டத்துக்கான லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நான் ஒரு ஜென்ரலாக ஒரு நம்பர் எடுத்து கால் பண்ணி கேட்டேன். ஆனால் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அவங்க கொடுத்த டீட்டெயில் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. என்னென்ன டாக்குமெண்ட் சார் வேணுன்றதுலேருந்து எப்படி சார் நம்ம அப்ளை பண்ணுன்ற ப்ரொசீஜர் வரைக்கும் கிளியராக கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷனு. அதனால நான் வந்து அந்த கால் ரெக்கார்டிங்கை உங்களுக்கு இந்த வீடியோட லிங்க் பண்ணியிருக்கேன். அதை கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வேலூர் மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் சார் இருக்குது? இப்போ லோ பட்ஜெட்டில் வீடு கொடுக்குறாங்களா சார்? ஒரு 10 லட்சம் 5 லட்சத்தில் அப்பார்ட்மெண்ட் மாதிரி. ஆமாங்க. அது நம்ம இப்போ வேலூர் மாவட்டத்தில் இருக்கா சார்? இருக்கு சார். எவ்வளோ சார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து? இதுதான் தகுதின்னு குறைஞ்சபட்சம் 2 லட்ச ரூபா வரும். எதனா இதுக்குன்னு தகுதி இருக்கா சார்? எதனா? ஆமாங்க. அந்த தகுதி என்ன? நீங்கள் வீடு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் வந்து வீடும் இருக்கக்கூடாது, இடமா இருக்கக்கூடாதுங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் உங்களுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி இன்கம், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருடைய இன்கம் பார்த்தீங்கன்னா 3 லேக்குள்ளே வரணுங்க. ஓ, அப்படி இருக்கவங்களுக்கு மட்டும் நம்ம அந்த ஸ்கீமில் வீடு தரலாம் சார். நம்ம அப்ளை பண்ணால் கிடைக்குமா சார்? நான் சொன்ன இந்த எலிஜிபிலிட்டிலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருடைய இன்கம் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு ஆனுவல் இன்கம் வந்து 3 லேக்குள்ளே இருக்கணும். சரி, இது ஆனுவல் நம்ம வருமான வரி சார்ஜ் விஓ கிட்ட வாங்கி கொடுத்தா போதும்ல சார்? ஆமாங்க. வாங்கும்போது உங்கள் ஃபேமிலியில் இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருக்காங்க, இல்லை உங்கள் பசங்க யாராவது இருக்காங்க, அவங்களாம் வந்துட்டுங்க. இப்போ உங்களுக்கு வந்து அப்பா அம்மா இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியில் உங்கள் மனைவி இருக்கலாம், உங்கள் பசங்க இருக்கலாம், சரிங்களா? இதில் வந்து உங்கள் பசங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க 0 இன்கம். உங்கள் மனைவி வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, அவங்க 0 இன்கம். இல்லை அவங்க ஏதாவது வேலைக்கு போனால் இவங்களுக்கு அவ்வளோ இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பேரும் போட்டு அவங்களுக்கு என்னென்ன இன்கமோ அதை மென்ஷன் பண்ணி டோட்டலாக இவங்க ஃபேமிலியில் வந்து இவ்வளோ இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணுங்க. சரி சார். அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஃபோட்டோ வேணுமா சார்? என்னென்ன சார் எடுத்து வரணும்? இது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போடும்போது வந்து ஒரு ஆதார் கார்டு கொடுத்தா போதும். இது வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. விஓ, தாசில்தார் எல்லாம் வச்சு இவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களே உங்களுக்கு சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வீடு கொடுக்கலாம் வேணான்ட்டு, சரிங்களா? இவங்க வந்து இவங்களுக்கு வந்து இன்கம் அதிகமாக இருக்குது, இல்லை இவங்களுக்கு வீடு இருக்குது, இடம் இருக்குது, இது மாதிரி சொல்லிட்டு அதை செக் பண்ணுவாங்க. சப்போஸ் எதுவுமே இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து அவங்களே வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வீடு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த பட்சத்தில் உங்கள்கிட்ட இந்த சர்டிஃபிகேட்லாம் கேட்போம். இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் கேட்போம். அப்போ நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். சரி சார். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஆதார் கார்டு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணாமல் வந்து அப்ளிகேஷன் பண்ணணும். ஆமாம். சரி சார். தேங்க்யூ சார். ஓகே.
அவர் கொடுத்த டீட்டெயில்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதற்கு எப்படி ஆன்லைனில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணலாம், ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நாம் நேரடியாக அந்த அலுவலகத்தில் எப்படி கொடுக்கலான்றது தான் ப்ரொசீஜரை பார்க்க போகிறோம். இப்போ எப்படி ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆன்லைன் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. விண்ணப்ப படிவம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு டிஸ்ட்ரிக்டோட நேம், சிட்டி நேம், ஸ்கீம் நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ அதற்கு நேராக ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்ளை அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஆக்டிவிட்டின்னு சொல்லி அப்ளைன்னு சொல்லி உங்களுக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் எந்த ஊர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்மே செக் பண்ணிவிட்டு அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். நிபந்தனை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு டாப்லேயே உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சமர்ப்பிக்க கொடுத்தோடனே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி பார்த்து என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்க விவரங்கள் எல்லாமே வரும். விண்ணப்பதாரர் பெயர், பாலினம், குடும்ப அட்டை எண், ஆதார் எண், உங்களுடைய கிராமத்துடைய பெயர், தாலுக் பெயர், மாவட்டத்தோட பெயர், அஞ்சல் எண், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் பாட்டமில் மட்டும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி மட்டும் செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட வயது, அலைபேசி எண் இதில் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். முகவரி விவரங்கள் கேட்டிருப்பாங்க. இதில் உங்களுடைய கதவு எண், தேர்வுடைய பெயர், கிராமத்துடைய பெயர், தாலுக் பெயர், மாவட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அஞ்சல் எண் இதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணணும். ரெட் கலர் ஸ்டார் தான் கம்பல்சரி ஃபில் பண்ணணும். நிரந்தர முகவரி இருந்தால் ஆமாம் சொல்லிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். நிரந்தர முகவரி இல்லைனா இல்லைன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தற்போதைய குடியிருப்பு விவரங்கள் கேட்டிருப்பாங்க. தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு சொந்த வீடா வாடகை வீடான்னு சொல்லியிருக்கும். அது வாடகை எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு நிரந்தர வீடா, ஓட்டு வீடா, ஓலை வீடா எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். சமநிலை இல்லாமல் எத்தனை அறைகள் உங்களோட வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு மதியம் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வங்கி விவரங்கள் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய வங்கி கணக்கு எண், வங்கியின் பெயர், வங்கி கிளை பெயர், ஐபிசி கோடு எல்லாம் என்டர் பண்ணிக்கங்க. மற்ற தகவல்னு சொல்லிட்டு மதம் கேட்டிருப்பாங்க. இந்துவா, முஸ்லீமா எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சமுதாயம், பொது பிரிவினரா, மிகவும் பிற்படுத்தப்படுறா எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ வருஷமாக உங்களோட வீட்டில் நீங்கள் வச்சுட்டு வரீங்க அந்த இடத்துல சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை என்டர் பண்ணிங்க. திருமணமானவராக ஆகாதவர்னு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து வேலையுடைய தன்மை கேட்டிருப்பாங்க. சுய தொழிலா, அரசு பணியாக எதுவாக செலக்ட் பண்ணிங்க. அடுத்ததாக குடும்பத்துடைய சராசரி மாத வருமானம். நெக்ஸ்ட் குடும்பத்தில் யாராவது வருமான வரி செலுத்துறாங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஆம்னா ஆம், இல்லைனா இல்லை கொடுங்க. நெக்ஸ்ட் சொந்த வீடு இந்தியாவில் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சொந்த வீடு இருந்தால் ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லை கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கேட்டகரி மாதிரி வரும். இதில் நீங்கள் மாற்றுத்திறனாளின்னு கேட்டிருப்பாங்க. மாற்றுத்திறனாக இருந்தால் அதற்கான சான்று தேவைப்படும். கணவனை இருந்த பெண்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதேமாதிரி கணவரால் கைவிடப்பட்டவரான்னு கேட்டிருப்பாங்க. அடுத்ததான் நீங்கள் ஆதரவற்றவரான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் இல்லைனா இல்லை செலக்ட் பண்ணுங்கள். ஆம்னா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்து உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் விவரங்கள் வரும். உங்களோட ரேஷன் கார்டு வச்சு அதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். உங்களோட ஆதார் கார்டு கூட ரேஷன் கார்டு லிங்க் இருந்தால் அது மூலமாகவே குடும்ப உறுப்பினர்கள் டீட்டெயில்ஸ்லாம் வரும். இதில் வந்து நீங்கள் அவங்களோட வயது, ஆதார் எண் மட்டும் என்டர் பண்ணணும். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் வந்து விண்ணப்பதாரருடைய புகைப்படம், குடும்ப தலைவருடைய புகைப்படம், குடும்ப தலைவியின் புகைப்படம், குடும்ப தலைவருடைய ஆதார் அட்டை, குடும்ப தலைவியின் ஆதார் அட்டை, தலைவருடைய ஆதார் அட்டை இரண்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். பிடிஎஃப் ஃபார்மேட் தான் இருக்கணும். 2 பேரில் தான் இருக்கணும். அடுத்து உங்களோட ரேஷன் கார்டு, வருமான சான்று, வங்கி பாஸ்புக் இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணி சமர்ப்பிக்க கொடுத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதன் பிறகு நீங்கள் தகுதியான நம்பராண்டா உங்களே அவங்க கான்டெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நகர வீட்டுக்கு விண்ணப்பிப்பதற்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். கிளியராக கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். உங்கள் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு சொல்லிட்டு இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க கிட்ட அட்ரஸ் கேட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அங்கே போயிட்டு நம்ம கேட்டோன்னா உங்கள் பகுதியில் என்னென்ன குடியிருப்பு இருக்குன்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.